குரு சரணங்க. நான் உங்கள் அன்பு விஜயா ராமச்சந்திரன். இன்றைக்கு இங்கே காந்த சக்தியுடன் நாம் நினைக்கும் எண்ணங்கள் நிறைவேற ஒரு அற்புதமான முதிரைங்க. நமக்கு பல்வேறு கோரிக்கைகள் இருக்கும், நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயம் இந்த பிரபஞ்சம் நமக்கு நடத்தி தருங்க. அதிலும் முத்திரையுடன் நாம் அதை செயல்படுத்தும் பொழுது இன்னும் அதிக பலன் 2 மடங்காக கிடைக்குங்க. என்ன முதிரைன்னுட்டாங்க, ஒரு ட்ரெயின், இப்போ நம்ம சின்ன வயசுல இப்படியெல்லாம் விளையாடுவோம் இல்லைங்களா, இந்த மாதிரி கைகளை வச்சுட்டீங்க, 3 விரல்கள் உள்நோக்கி உங்களை பார்த்து இருக்கட்டுங்க. சரிங்களா? இப்போ இந்த கட்டை விரலை இந்த 3 விரல் மேலே படுக்க வச்சிடுறீங்க. ஆள் காட்டி விரல், இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் இப்படி இருக்குங்க. இதுதான் மேக்னெட் முத்ரா. காந்த சக்தியை இந்த காற்று விரல் அப்படியே நமக்கு தருங்க. நம்மளுடைய எண்ணத்தை இந்த பிரபஞ்சத்தோட கலக்கணும். நல்லதாக ஏதாவது ஒன்று நீங்கள் நினைச்சுக்கோங்க. அதை நினைத்து விட்டு முக்கியமாக இதுக்கு ஒரு நேரம் இருக்குங்க. சூரிய உதயத்திற்கு முன்பு தான் இந்த முதிரை பண்ணணுங்க. எப்போவுமே சூரியன் உதிப்பதற்கு 10 நிமிஷம் முன்னாடியும் 10 நிமிஷம் பின்னாடியும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அந்த இளம் சூரிய கதிர். அந்த சமயத்தில் இந்த முத்திரையோட நம்மளுடைய பிரார்த்தனையும் நாம் செய்யணும். சப்போஸ் சூரிய உதயம் பார்க்க முடியவில்லை என்றால் வீட்டில் கிழக்கு நோக்கிங்க. இப்போ குளிர்காலம் என்றதால் 6:20 6:30க்கு தான் சூரிய உதயம். 10 நிமிஷம் முன்னாடியே செட்டில் ஆகிடுறீங்க. இந்த முதிரையை பிடிச்சிட்டுங்க. உங்களுடைய எண்ணம் எதுவோ இதை முதல்ல ஒரு 10, அதான் இப்போ நியூ இயர்க்கு நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்களேங்க. ஆரம்பிச்சிங்கன்னா 10 நாட்களுக்கு தினைக்குமே இதை ஒரு ப்ராக்டிஸாக பண்ணுங்கள். எந்திரிச்சிட்டு கை கால் முகம் அழம்பி இந்த மேக்னெட் முதிரை, காந்த முதிரை பிடித்துட்டு உங்களுடைய எண்ணங்களை இந்த பிரபஞ்சத்தில் வெளியிடுறீங்க. நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறேன், கடவுள் எனக்கு வேண்டிய எல்லாத்தையும் தக்க சமயத்தில் கொடுத்துட்டு இருக்காரு, நன்றி நன்றி நன்றி. முதல்ல நன்றி உணர்வுங்க. எல்லாம் சொல்லிட்டுங்க. ஒரு 10 நாள் இந்த முதிரை உங்களோட ரொம்ப ஃப்ரெண்டாயிடுங்க. அதற்கப்புறமா உங்களுடைய எண்ணம் எதுவோ, உங்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த இடத்துல நீங்கள் எழுதிக்கிறீங்க. உங்களுடைய சுக்கிரமேடுன்ற இந்த இடத்துல ஒரு பேனால் எழுதிட்டு அதற்கப்புறமா நீங்கள் தொடர்ந்து 21 நாட்கள் இந்த முதிரையும் அந்த உள்ளே இருக்கிறது நீங்கள் எழுதியிருக்கீங்க இல்லையா, அது என்ன ஒரே ஒரு கோரிக்கை எழுதுங்க. அப்புறம் இந்த முதிரை பிடிங்க. மனசும் நம்மளோட உடம்பு மனசும் இந்த முதிரையில் ஒன்றி போய்டும். நம்மளுடைய கோரிக்கை இந்த இடத்துல இருக்குது, அது பிரபஞ்சத்துக்கிட்ட. ஏன்னா நம்பிக்கை தாங்க இந்த இடத்துல நிச்சயமாக நடக்கும். இந்த முதிரையை பிடித்துட்டு நீங்கள் செய்யும்பொழுது நிச்சயமாக அந்த காரியம் என்னவோ அது நடக்குங்க. செய்து முடித்ததுக்கு அப்புறமா கைகளுக்கு ஒரு மசாஜ் பண்ணிட்டுங்க. அந்த சக்தியை உங்கள் உடம்பு முழுசுத்துக்குமே கொடுங்க. ஃபஸ்ட்டு 10 நாள் நீங்கள் எதுவும் எழுதாத பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் தான் எழுத ஆரம்பிக்கணும். இந்த முதிரை உங்களோட ஒரு ஃப்ரெண்டானு அதுக்கப்புறம் நீங்கள் எழுதும் பொழுது நிச்சயமாக நீங்கள் எழுதுவது ஒரு கடிதமாகுங்க. சித்தர்கள், குருவர்கள், திருவர்கள் எல்லாரோட ஆசை